இந்த மாலை வேளையிலே அன்னை மரியாதைய விண்ணேற்ற விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறைவனுடைய அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக வேண்டியவர்களாக இந்த உன்னதமான முறையில் நாம் பங்கேற்போம். அனைவரும் அமர்வோம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாகவே சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்து உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவு கொண்டாடுவது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவர்கள் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவை முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்த உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழைத்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர்